அப்ப விஜய் பைபாஸ்ல இருந்து மெதுவா ஊர்ந்துகிட்டே வந்தப்ப ஆயிரக்கணக்கான கூட்டம் அவர் பின்னாடியே வந்தது. இங்க ஏற்கனவே ஸ்டேஜில் ஆயிரக்கணக்கான கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க விஜய் பின்னாடியே ஒரு கூட்டம் வரும்போது இங்க தள்ளுமுள்ளு நடக்குது, இந்த ஜெனரேட்டர்ல மேல ஏறாங்கன்னு சொல்லி இங்க இருந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி அவங்கள துரத்தி விட்டாங்க. கிழக்க இருந்து ஒரு கூட்டம் மேக்க வந்தது, மேக்க இருந்து ஒரு கூட்டம் கிழக்கு போச்சு. நடுவுல சிக்கின குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால சமாளிக்க முடியல. 30,000 பேர் கூட்டின இடத்துல ஒரு 30 போலீஸ் தான் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு பத்தல. அதனால எல்லாமே எல்லாம் சரிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் எப்படி கூட்டிட்டு போனாங்க? என்ன மாதிரி ஆம்புலன்ஸ் வர்றதுக்கே வழி இல்ல. ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துகிட்டு இருந்தது. விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் நிறைய வந்தது. ஆம்புலன்ஸ் வந்தாலுமே கூட்ட நெரிசல்ல ஆம்புலன்ஸ்ல அவங்கள எடுத்து ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு போறதுக்கு வழி இல்லாம பயங்கரமான நெரிசல். யாராவது ஒருத்தர் தடுமாறி கீழே விழுந்தா முதிச்சு அவங்கள கொண்டு போடுறாங்க. அந்த மாதிரி தான் நடந்தது. கீழே சாஞ்சவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுல மயக்கம் வந்தது, நிறைய பேருக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்து கீழே சாஞ்சாங்கன்னா அவங்கள தூக்கறதுக்குலாம் ஆள் இல்ல. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கனால போட்டு முதிச்சு அவங்கள இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் சம்பவம் நடந்தது. ஆமா, இடம் ஏரியா பெருசா இருந்திருந்தா எது நடந்திருக்காது. அதே மாதிரி காலையில இருந்து கூட்டம் சேர்ந்துகிட்டே இருந்தது. அவங்க 12:30 மணிக்கு இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. முதல் நாள் அறிவிச்சது அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க, 8 மணிக்கு நாமக்கல்லையும் 12 மணிக்கு இங்கேயும் சொல்லியிருந்தாரு. அப்ப டைம் சாயங்காலம் சொல்லியிருந்தா கூட்டம் சாயங்காலம் வந்திருக்கும்ல. காலையில இதுல அதாவது பொதுமக்கள், சின்ன குழந்தைங்க, லேடிஸ் அவங்களாம் அந்த கும்பலை பார்த்துட்டு கிளம்பி இருக்கணும். இது நமக்கு சரி. நம்மள மாதிரி சின்ன ஆம்பளைங்க நம்ம இதனால சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த அதிகமா அந்த லேடிஸ் குழந்தைங்க ரொம்ப கஷ்டம் வர்றது. அதுதான் பக்கத்துல பாலம். அவர் விஜய் என்ன பண்ணும், பைபாஸ்லயே கையை காட்டிருக்கணும். கை காட்டி இருந்தா கும்பல் எல்லாம் போயிருக்கும். அவரு என்ன பண்றாரு, இது வரைக்கும் இங்க வந்துதான் உள்ள இருந்திருக்காரு. ஒரு வண்டியோட ஜன்னல் மூடியே இருந்தது, யாருமே ஜன்னல் மூடியே இருக்கு. ஜன்னல் மூடி பார்க்க முடியலாங்க. மக்கள் அங்கேயிருந்து பார்க்க முடியலாங்க. வேற இங்க வேற அந்த நேரத்துல வேற தண்ணி கிடைச்சிச்சா? என்ன மாதிரி இருந்தது? தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருந்தாலுமே அவ்வளவு கூட்டத்துல போய் தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. உங்களுக்கு உள்ள இருந்து வெளியில போறதே கொஞ்சம் சிரமம் தான். அது அவங்களுக்கு காலையில இருந்தே கூட்டம் வந்து. ஆமா, காலையில இருந்து அதாவது ரசிகர்கள் அவங்க விஜய் மெயினா பாக்குறதுக்கோசரமே வந்த கூட்டம் அதிகமா. பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கிடைச்சிருந்தா தண்ணி இருந்திருக்காது. இவ்வளவு மயக்கம் அடிக்க தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாம் காலில இருந்து வந்ததுனால எல்லாம் பசி மயக்கம் ஒண்ணுமே. அதுதான் அதிக போல உயிரிழப்பு காரணமே தண்ணி. மேக்சிமம் தண்ணி கிடைச்சிருந்தா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காதுங்க.